அப்படின்னா நம்ம வந்து Warcraft 5 சர்வைவல் சீரிஸ் எபிசோட் நம்பர் 9. நீங்கள் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் பண்ண போகிறோம். நீங்கள் எதை வந்து தாக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்லேண்ட் மேன்ஷனை தூக்க போகிறோம். தூக்கலாம் போகிறதில்ல, அங்கே போய் நம்ம வந்து ஒரு சின்ன அட்டாக் பண்ணி அங்கே கொஞ்சம் எமரால்டு அப்புறமா சில லூட்டில் எடுத்துகிட்டு முடிஞ்ச எவால்கரை போட்டுத்துட்டு அந்த டோட்டம் ஆஃப் அண்டையிங் அதுக்கு அடை கொண்டுறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி பண்ணுறோம். தேவையான ஐட்டம்ஸ் பக்கெட்லாம் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அது சில வேலைகள் இருக்குது. கோல் எடுத்துப்போம். டார்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். டார்ச்சு என்கிட்ட இருக்கு, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஏதோ ஒரு செஸ்ட்டில் வச்சுனே 2 தான் இருக்குது. 30 டார்ச் நான் பண்ணி வச்சுருந்தேனே. 2 இருக்குது, 26, இது ஒரு 18, 46 டார்ச் கிட்டத்தட்ட இருக்குது. அதெல்லாம் அவ்வளோலாம் தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஸ்டோன் ஸ்வாட் 2 எடுத்துப்போம், அயன் ஸ்வாட் 2 எடுத்துப்போம். அயன் ஸ்வாடை வேஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ண வேணாம், ஸ்டோன் ஸ்வாட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறமா முக்கியமானது, நம்ம இங்கேருந்து போட்டில் போகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் ஓஷன் ட்ராவல் தான். இந்த வாட்டி பேம்பு ராஃப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஷவல் எடுத்தேன்னா எதுக்கு எடுத்தேன்னா எனக்கு இன்னும் தெரில. இருக்கோ எனக்கு ஒரு நிமிஷம்ங்க, வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நிறைய பொருட்களை வச்சு. அதனால் அயன் ஷவல் வீட்டில் இருக்கட்டும், ஸ்டிக்கு வீட்டில் இருக்கட்டும், கோல் கூட வீட்டிலே இருக்கட்டும். இருக்கட்டும், அந்த 46 டார்ச்சே போதும் நமக்கு. பிகாஸ் நம்ம இப்போ போகிற இடத்துல நமக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த லூட்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஆக்ஸ் இருக்கட்டும். பிக்காக்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து போகிற வழியில் மைனிங் ஏதாவது பண்ண வேண்டியது வந்து மைன்ஸ் எதாவது கிடச்சிதுன்னா மைனிங் பண்ணுவோம், அதுக்காக கற்றுக்கினது. ஆக்ஸ் வந்து நமக்கு வுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மரம் வெட்டுறதுக்கு. ஓகே, ஏதோ நம்ம இப்போ பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலி போன எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கு நடுவில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு இந்த இடத்துல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுற்றி ஒரு லாவா யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் பெல்ட் மாதிரி இந்த மாதிரி கட்டணும் இதை சுற்றி. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பின்னாடி தான் இது ஃபார்ம், நமக்கு அது வீட்டோட பின்னாடி இது ஃபார்மு, அதுக்கு வந்து போகிறதுக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி பட்டி டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணோம். வீட்டோட டிசைனை கொஞ்சம் மாற்றணும். சைடில் ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டணும். அந்த ரூமில் இப்போதைக்கு வாட்டரும் லாவாவும் மட்டும் தான் இருக்குது. வாட்டர் வந்து அன்லிமிட்டடாக எடுத்துக்கலான்றதுக்காக அங்கே வச்சுருக்கோம். லாவா வந்து ஒரே ஒரு பிளாக் தான் வச்சுருக்கோம், ஒரே ஒரு பக்கெட் தான் வரும். சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேசினோம், அப்புறம் டைம் வேஸ்ட் ஆகிடும், வீடியோ லென்த் ஆகிடும். நம்ம போக வேண்டிய இடம் வந்து 105 -770 அந்த லெவலில் இருக்குது உட்லேண்ட் மேன்ஷனுக்கு. 105 போனோம் ஃபஸ்ட். நம்ம அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஓகே, ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு -700க்கு போயிடுவோம். ஆக்சுவலி வெப்சைட் வந்து நான் ஆப் வந்து மாற்றிட்டேன். முன்னாடி வேறு ஆப் யூஸ் பண்ணுது ரெக்கார்டிங்க்கு. இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து சாம்சங்கில் கொடுக்குறது ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணிடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி எடுக்க முடியல என்னால். முன்னாடி நமக்கு அந்த பிரச்சனை பாஸ் பண்ணி எடுக்க முடியும். அதில் சேடில் ரெடி பண்ணணும், ஒரு ஹார்ஸை பிடிக்கணும். சிங்கிள் ரெக்கார்டிங்கில் முடிஞ்சிடுச்சு முன்னாடி. இப்போது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறது. எவ்வளோ சாண்ட்ரப்பா சுற்றி. கிட்டத்தட்ட இன்னும் 600 பிளாக் 700 பிளாக்ஸில் ட்ராவல் பண்ணணுமோ. இப்போவே கண்ணை கட்டுதே. இந்த டார்க்காக பெரிய பெரிய ட்ரீஸ் வரும், டார்க் ஓக் அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து வந்துட்டோம்.
அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட உட்லண்ட் மென்ஷன் கிட்ட வந்துட்டோன்னு. ஒரு ஐலாண்டு உலகுது, சின்ன ஐலாண்ட் அழகாது. நல்லது. அது எதா அந்த மாதிரி ட்ரீஸ் தான் நம்ம லாஸ்ட்டில் தூரமாக தெரிஞ்சு பாருங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறது இல்லாமல் தூரமாக அங்கே இந்த மாதிரி ட்ரீஸ் தான் நம்ம வந்து தேடி நின்றோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லேண்டில் இருக்கலாம். அது ஐலாண்டாக லேண்டான்னு தெரில, அந்த லேண்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம போக வேண்டிய இடம். ஓகே, இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நமக்கு இந்த சாப்ளிங்ஸ் தேவைப்படும். இந்த சாப்ளிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா வகையான ஒரு நிமிஷங்க. இல்லை இது ஸ்ப்ரூஸ் தான் நினைக்கிறேன். இதே நம்மக்கிட்ட இருக்குல்ல. ஆமாம், இது ஸ்ப்ரூஸ் லாக் தான். நான் வந்து டார்க் ஓக் வரும்னு நினச்சேன். அது கொஞ்சம் சாரி, அது வந்து வேறு மாதிரி பெருசாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக. அது உங்களுக்கு வந்து ஒரே 4 பிளாக் கிட்ட வரும், ஒரே மரத்துலேருந்து ஒரே சைடில். நீட்டாக வித்து தடியாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, வந்து கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஆனால் மாறி போயிடுமா? போன வாட்டி மேப்பில் பார்க்கும்போது நல்லா தான் தெரிஞ்சிடும். அது ஓகே. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த பெரிய பெரிய தடியான மரங்கள்? அதுதான் நம்ம போக வேண்டிய இடம். உட்லண்ட் மென்ஷன் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க தேடி பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்குலாம் போய் போட்டு பிடிச்சிட்டு டைம் வேஸ்ட்டு கிடையாது. இருந்தாலும் போட்டு தேவையில்லை நமக்கு இங்கெல்லாம். ஸ்விம்மிங்லேயே வந்துட்டோம். இந்த மரத்தில் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த விதையை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியாது. சீட்ஸு ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு மரத்தை வெட்டினா கூட நமக்கு தேவைக்கு அதிகமாகவே விட்டு அடிக்கும். அந்த ஹைட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மரங்களோட சீட்ஸை வந்து நம்ம எடுத்துன்னு போகணும் வீட்டுக்கு. பார்த்தீங்களா 2 பிளாக் தான் தூங்கினா அதுக்கே 8 வந்துச்சு. மரத்தை நம்மளால் வெட்டி எடுக்க முடியுமான்னு தெரில. டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேசாமல் சீடை மட்டும் எடுத்துன்னு போயிடலான்னு நினைக்கிறேன். நான் 15 வந்துடுச்சு. இதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே போதும்போது நான் உள்ள பண்ணிங்க. ஆக்சுவலி நம்மளோட ஸ்டோன் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஐயோ, எல்லாத்தையும் பண்ண மண்டை மேலே கொண்டையாக மறந்த மாதிரி பெட் எடுத்துனாலும் மறந்துட்டேனே. ஷீப்பாக பார்த்த வழி அடிச்சிருந்தா கூட பெட்டாவது கிடச்சிருக்கும். ஆக்சுவலி நமக்கு ஸ்டோன் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் இது நமக்கு வந்து ஸ்டோன் ஈஸியாக கிடச்சிரும். எங்கே இருந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம், மைனிங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். பட்டு நமக்கு வுட்டு தான் கொஞ்சம் கோளாறு ஆகும் அப்பப்போ. பெட் எடுத்துன்னு வந்து இந்த கம்மன் படுத்து தூங்கியிருப்பேன். இங்கே நைட்டில் போய் மேன்ஷனை தாக்குறது நமக்கு சேஃப் கிடையாது, அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி நைட்டு இந்த ஒன்றுமே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். விடிகிற வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ட்ரீயை கிளியர் பண்ணுற ஒர்க்கை பார்ப்போம், சாப்ளிங் எடுப்போம். அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.